அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். இந்த சனியன்களை என் தலையில கட்டிட்டு அவர் வேலை வேலை என்று சொல்லிக்கொண்டு பெங்களூரில் இருந்து கொள்கிறார். மாதம் பணம் அனுப்பிவிட்டால் மட்டும் போதுமா? இதுகளை வைத்துக்கொண்டு நான் அல்லவா கஷ்டப்படுகிறேன். வேளா வேலைக்கு வடித்து கொட்ட வேண்டி இருக்கிறது. இது போதாது என்று ஊராக இவர்கள் கோவிலுக்கு சென்று வருவதற்கு நான் பணம் தர வேண்டும். அருகில் உள்ள கோவிலில் சாமி கும்பிட்டால் ஆகாதா? சாமி எல்லா இடத்திலும் தான் இருக்கிறது என்று வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கொண்டே கிச்சனில் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள் சாரதா. மாமியார் சரஸ்வதி காதில் இவை அனைத்தும் விழுந்தாலும் வேறு என்ன செய்துவிட முடியும் என்று நினைத்து கொண்டு காதில் வாங்காதது போல் இருந்து கொண்டார். சரஸ்வதியின் கணவரோ வீட்டிலிருந்து இவள் பேச்சை கேட்பதற்கு பதிலாக எங்காவது ஓரிடத்தில் தஞ்சமடைந்து விடலாம் என்று நினைத்து கொண்டு நாளின் பாதி நேரம் 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் பூங்காவிற்கு நடந்து சென்று அங்கேயே படுத்துக் கொள்வார். அங்கு வந்து விளையாடும் சின்ன குழந்தைகளை பார்க்கும் போது அவருக்கு கொஞ்சம் மனம் நிம்மதியாக இருக்கும். இருந்தாலும் இப்படி ஒரு ராட்சசியிடம் தன் மனைவியை விட்டுவிட்டு வந்துவிட்டோமே என்று உள்ளுக்குள்ளேயே பொறுமிக் கொண்டிருப்பார். வாரத்தின் விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மனைவியையும் இந்த பூங்காவிற்கு அழைத்து வந்து விடுவார். தினமும் மனைவியை உடன் அழைத்து வர முடியாது. ஏனென்றால் சரஸ்வதியால் அவ்வளவு தூரம் நடக்க முடியாது. வாரத்தில் ஒரு முறை வருவதற்கே சரஸ்வதி மிகவும் சிரமப்பட்டு போவார். சாரதாவின் கணவன் பாலபாரதி. சாரதாவுக்கும் பாலபாரதிக்கும் திருமணமாகி 5 ஆண்டுகள் ஆகியிருந்தது. ஒரு ஆண் குழந்தையும் இருந்தது. அருகில் இருந்த நகரத்தில் பாரதி வேலை பார்த்து வந்தான். அவன் வேலை மிகவும் பிடித்து போக கம்பெனியின் தலைமையிடமான பெங்களூரில் இருக்கும் இடத்திற்கு மாறுதல் கொடுத்தனர் என்பதை விட அவன் முன்கூட்டியே மாறுதல் வேண்டி விண்ணப்பித்ததின் அடிப்படையிலேயே மாறுதல் செய்தனர். அதை அவனும் விரும்பி ஏற்றுக்கொண்டான். சாரதா நடந்து கொள்ளும் விதம், தன் அப்பா அம்மாவை நடத்தும் விதம் எதிலும் அவனுக்கு உடன்பாடு இல்லை. அப்படியே அவளிடம் ஏன் இப்படியெல்லாம் செய்கிறாய் என்று கேட்டுவிட்டால் அவ்வளவுதான். வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க ஆரம்பித்து விடுவாள். எங்கெங்கோ எப்போதோ நடந்த சம்பவங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து மிகப்பெரிய சண்டை ஒன்றை உருவாக்கி விடுவாள். அதனாலேயே பாரதி அவளை எதுவும் சொல்வதில்லை. சம்பாதித்து கொண்டு வந்து வீட்டில் கொடுப்பதோடு சரி, மற்ற எதையும் கண்டுகொள்வதே கிடையாது. பாரதியின் மகனும் பெரிதாக அப்பாவின் மீது பாசம் எதுவும் இல்லாமல் அம்மாவின் பிள்ளையாகவே இருந்தான். தன் மகனை முழுவதுமாக தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தாள் சாரதா. இதனாலேயே அவன் வீட்டிற்கு வருவதற்கே விரும்புவது இல்லை. அதனால் தான் பெங்களூரு அலுவலகத்திற்கு மாற்றல் வேண்டி விண்ணப்பித்திருந்தான். சரஸ்வதிக்கும் சுந்தரத்திற்கும் மிகப்பெரிய ஆறுதல் என்றால் அது அவர்களுடைய பேரன் நந்தன் தான். நந்தன் தாத்தா பாட்டி இருவரிடமும் எப்போதும் பாசமாக இருந்தான். அதிக நேரம் தாத்தா பாட்டி கூடவே இருப்பான். கடைக்கு சென்று அவளுக்கு தேவையான பொருட்கள் வாங்க வேண்டும் எனும்போது சாரதா தன் மகனை வேறு வழியில்லாமல் அவனது தாத்தா பாட்டியிடம் விட்டுவிட்டு செல்வாள். அவனும் மிகவும் சந்தோஷமாக அவர்களுடன் விளையாடி கொண்டிருப்பான். அன்று ஒரு நாள் அவள் ஷாப்பிங் முடித்து வீட்டிற்கு வந்த பிறகு தன் மகனை சாப்பிட்டு விட்டு படுப்பதற்காக அழைத்தாள். ஆனால் நந்தனோ நான் சாப்பிட்டு விட்டேன், தாத்தாவுடனேயே படுத்துக் கொள்கிறேன் என்று சொல்ல அதை தாங்கிக் கொள்ள முடியாத சாரதா வேகமாக வந்து அவனை முதுகில் 2 அடி போட்டு இழுத்து சென்றாள். அதோடு இல்லாமல் கோபத்தில் அவன் காலில் சூடு ஒன்றையும் வைத்தாள். அலறிய பேரனை தூக்கி ஆறுதல் படுத்த முடியாமல் ஏக்கத்தில் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தனர். இனிமேல் அந்த கிழடுகளிடம் இருந்து கொண்டு என்னிடம் வரமாட்டேன் என்று சொல்வாயா? அப்படி சொன்னால் என்ன நடக்கும் தெரியுமா என்று கோபத்தில் 4 வயது பிள்ளையிடம் கத்தினாள். அவனும் தாத்தா பாட்டியிடம் போக மாட்டேன் என்று சொல்லி அழுது கொண்டே படுத்து கொண்டான். என்ன செய்வதென்று தெரியாத சரஸ்வதியும் சுந்தரமும் இனிமேல் பேரனை தூரத்தில் இருந்து பார்த்து கொஞ்சுவதோடு நிறுத்திக் கொள்வோம், இல்லை என்றால் அது அவனுக்கே மிகப்பெரிய தீங்காகிவிடும். இந்த ராட்சசி என்ன செய்வாள் என்று தெரியாது என இருவரும் பேசிக்கொண்டனர். அந்த வாரம் விடுமுறையோடு சேர்த்து பண்டிகை தின விடுமுறையும் வர
ஊருக்கு வந்திருந்தான் பாரதி. வீட்டில் நடக்கும் பிரச்சனைகளையும் மருமகள் செய்யும் கொடுமைகளையும் இவனிடம் சொன்னால் இவன் என்ன உடனே அவளிடம் கேட்டு சண்டை போட்டு அவளை கட்டுப்படுத்தி விடவா போகிறான் என்று நினைத்து அமைதியாக இருந்து விட்டார் மாமியார் சரஸ்வதி. மகனை பார்த்து, நல்லா இருக்கியா, இப்படி மெலிஞ்சு போயிட்டியே என்று கேட்டதோடு நிறுத்தி கொண்டார் தாய் சரஸ்வதி. சுந்தரமோ வா தம்பி என்று கேட்டதோடு சரி, அவன் இருக்கும் பக்கம் தலை வைத்து கூட படுப்பதில்லை எனும் அளவுக்கு இருந்து கொண்டார். மகனும் 3 நாட்கள் இங்குதான் இருக்க போகிறான் என்று தெரிந்த பிறகும் பெரும்பாலான நேரத்தை பூங்காவிலேயே கழித்தார் சுந்தரம். மதிய சாப்பாட்டிற்கு கூட வீட்டிற்கு வராமல் சாப்பிடாமல் அங்கேயே இருந்து விட்டார். இரவு மட்டும் வந்து சாப்பிட்டு விட்டு படுத்துக் கொண்டார். சாரதா தன் கணவரிடம், இவர்களால் எனக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கிறது என்று ஆரம்பித்தாள். இவர்களை எப்படியாவது பேசி சமாளித்து முதியோர் இல்லத்திற்கு அனுப்பி வையுங்கள். என்னால் குழந்தையையும் பார்த்து கொண்டு இவர்களுக்கும் வேளா வேலைக்கு சமைத்து போட்டு கொண்டிருக்க முடியாது என்று அழுத்து கொண்டாள். வீட்டிற்கு தேவையான காய்கறி வாங்குவதில் தொடங்கி அனைத்து விதமான வேலைகளையும் சுந்தரம் பார்த்து விடுவார். வீட்டில் துணி துவைப்பது போன்ற வேலைகளை சரஸ்வதி பார்த்து விடுவார். சமைப்பது மட்டுமே சாரதாவின் வேலை. இது பாரதிக்கு நன்றாகவே தெரியும். எனவே 3 நாள் அமைதியாக இருந்துவிட்டு சென்று விடலாம் என்ற யோசனையில் சரி பார்ப்போம் என்று மட்டும் சொல்லி வைத்தான். தன் மகனின் காலில் இருந்த சூடு போட்ட தழும்பை பார்த்து, என்ன இது, இப்படியெல்லாம் பிள்ளையை கொடுமைப்படுத்துகிறாயா என்று கேட்டான். இதுதான் சரியான சமயம் என்று ஆரம்பித்தவள், அவன் செய்யும் சேட்டை உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு சென்று பெங்களூரில் தங்கிக் கொள்கிறீர்கள். இங்கே நான் உங்களது பெற்றோரை கவனித்துக் கொள்ளவே நேரம் சரியாக இருக்கிறது. இதில் இவனும் இந்த அளவுக்கு சேட்டை செய்தால் நான் என்ன செய்வது என்று பொரிந்து தள்ளினாள். கேட்டதே தவறு எனும் அளவுக்கு அமைதியாகி விட்டான் பாரதி. விடுமுறை முடிந்து ஊருக்கு கிளம்பி சென்றான் பாரதி. பேருக்கு கூட நீயும் என்னுடன் அங்கு வந்து விடுகிறாயா என்றெல்லாம் கேட்கவில்லை. அமைதியாக தன்னை விட்டால் போதும் என்ற அளவுக்கு கிளம்பி சென்று விட்டான். போகும்போது தன் அப்பாவிடம் மட்டும் கொஞ்ச நேரம் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தான். அவரும் வேண்டா வெறுப்பாக தலையாட்டி கொண்டிருந்தார். பின்னர் கிளம்பி சென்று விட்டான். சரஸ்வதி வேகமாக மகன் சென்ற பிறகு தன் கணவரிடம் சென்று, மகன் ரொம்ப நேரம் உங்களிடம் பேசிக் கொண்டிருந்தானே, என்ன சொன்னான்? ஏதாவது முக்கியமான விஷயமா என்று கேட்டார். சுந்தரமோ, நேரம் வரும்போது சொல்கிறேன் என்று மட்டும் சொல்லி அந்த பேச்சை அத்தோடு முடித்துக் கொண்டார். சரஸ்வதி, ஏதோ மிகப்பெரிய ரகசியம் என்பது மட்டும் எனக்கு தெரிகிறது என்று சொல்லி புலம்பிக் கொண்டே வீட்டில் இருந்த சின்ன சின்ன வேலைகளை பார்க்க ஆரம்பித்தார். பாரதி ஊருக்கு சென்று 3 வாரங்களுக்கு பின் வீட்டில் ஒழுங்காக சோறாக்காமல் இருந்தாள் சாரதா. அவள் சாப்பிட்டது போக மிக சொற்ப அளவே சாதம் மிஞ்சி இருந்தது. அது இருவருக்கும் போதுமானதாக இல்லை. இருந்தாலும் அவளிடம் போய் எப்படி கேட்பது என்று அமைதியாக இருந்தனர். இதே நிலை தொடர்ந்து 3 நாட்களுக்கு மேலாக நீடிக்க சரஸ்வதி சாரதாவிடம், அம்மா கொஞ்சம் அரிசியை கூட போட்டு வடிமா, சாதமே பத்த மாட்டேங்குது என்று சொன்னார். உங்களுக்கு வடிச்சு கொட்டத்தான் என்ன பெத்து வளர்த்து ஆளாக்கி அனுப்பி இருக்காங்களாக்கும். வேணும்னா எங்காவது வெளியில போய் கோயில்ல அன்னதானம் ஏதாவது போடுவாங்க, அங்க போய் சாப்பிட்டுக்கோங்க. வேணும்னா அங்கேயே படுத்துக்கோங்க. இந்த வீட்டு பக்கம் தயவு செஞ்சு வந்துடாதீங்க என்று கத்தினாள் சாரதா. தன் மனைவியை மருமகள் இப்படி பேசியதை கேட்டவுடன் கோபத்தில் எழுந்து வந்த சுந்தரம், இது உன் வீடு ஒன்றும் இல்லை, இது என் மகன் கட்டிய வீடு, அது ஞாபகத்தில் இருக்கட்டும். உன் பெற்றவர்கள் வீட்டிற்கு வந்தால் இப்படித்தான் சோறாக்கி வைப்பாயா? நான் நினைத்தால் நீ நடுரோட்டில் நிற்க வேண்டியிருக்கும் என்று கத்தினார். இதுவரை நம்மை எதிர்த்து பேசாதவர் இன்று பேசிவிட்டாரே என்றவுடன் சாரதா எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்து கொண்டாள். அடுத்த நாள் காலை அவளுக்கு மட்டும் சாப்பாடு செய்து சாப்பிட்டு விட்டு பாத்திரங்கள் அனைத்தையும் கழுவி வைத்து விட்டாள். சரஸ்வதி சென்று பார்த்துவிட்டு சாதம் இல்லை என்றவுடன் அமைதியாக வந்து தன் கணவரிடம் சொன்னார். இதற்கு மேலும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது என்று நினைத்த சுந்தரம் வீட்டை விட்டு கிளம்பி விடலாம் என்று தன் மனைவியிடம் சொன்னார்.
பார்வதியும் சரிதான், நாம் இங்கு இருக்க வேண்டாம், வேறு எங்காவது கண்காணாத இடத்திற்கு சென்று விடுவோம் என்று சொல்லி தங்களது உடைமைகளை எடுத்துக்கொண்டு கிளம்பினார்கள். எங்கே செல்கிறீர்கள்? உங்கள் மகன் வந்தால் என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று எதுவும் அவர்களிடம் கேட்டுக்கொள்ளவில்லை சாரதா. அவர்கள் வீட்டை விட்டு போகிறார்கள் என்பதை மட்டும் நோட்டமிட்டுக் கொண்டிருந்தாள். அவர்கள் போய் தொலையட்டும் என்று அமைதியாக இருந்தாள். அவர்கள் வீட்டை விட்டு போய் 1 வாரம் ஆகியது. அதன் பிறகு விடுமுறையில் ஊருக்கு வந்திருந்தான் பாரதி. எப்போதும் வருடத்திற்கு 2 முறை மட்டுமே வரக்கூடியவன் இந்த வருடம் கூடுதலாக விடுமுறை இருந்ததால் 1 மாதத்திலேயே திரும்பவும் வீட்டிற்கு வந்திருந்தான். சாரதாவிடம் அப்பா அம்மா எங்கே என்று கேட்டான் பாரதி. அவர்கள் ராமேஸ்வரம் செல்ல வேண்டும் என்று வெகு நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நீங்கள் அனுப்பிய பணம் கொஞ்சம் சேமிப்பாக இருந்தது, அதனால் அதை கொடுத்து அனுப்பி வைத்து விட்டேன் என்று பொய் சொல்லி சமாளித்தாள். எப்படியும் அடுத்து வருவதற்கு 6 மாதம் ஆகலாம், அதுவும் வருவானோ இல்லையோ என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு வாய்க்கு வந்ததையெல்லாம் சொல்லி வைத்தாள். பாரதியும் தன் மனைவி சொல்வதை சரி என்று நம்பியது போல் 2 நாட்கள் இருந்துவிட்டு கிளம்பி சென்றான். 1 மாதம் கடந்தது. தன் மாமனார் மாமியார் எங்கு சென்றார்கள், என்ன ஆனார்கள் என்பதை பற்றி துளி கூட கவலை இல்லாமல் நிம்மதியாக தான் உண்டு தன் வேலை உண்டு என்று பிள்ளையை பார்த்து கொள்வதும், ஆசைப்படும் அனைத்தையும் வாங்கி தின்று கொண்டு தன் கணவன் அனுப்பும் பணத்தில் சந்தோஷமாக இருந்தாள் சாரதா. பக்கத்து தெருவில் இருக்கும் ஒருவர் பெங்களூரு சென்று திரும்பி வந்திருந்தார். சாரதாவிடம் பேச வேண்டும் என்று வீட்டிற்கு வந்திருந்தார். நான் பெங்களூர்ல என் மகள் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கு மிகப்பெரிய மாலுக்கு என் மருமகன் என்னை அழைத்து போயிருந்தான். அங்க பார்த்தா உன்னோட மாமனார் மாமியார் உன்னோட புருஷன் எல்லாரும் அங்க வந்திருந்தாங்க. நீ மட்டும் ஏன் இங்கே இருக்க, பெங்களூர் போகலையா என்று கேட்டார். அதிர்ச்சியில் என்ன சொல்வதென்றே தெரியாமல் தன் கணவர் எப்போது இவர்களை அழைத்து சென்றார் என குழம்பிக் கொண்டே, எனக்கு தெரியும், என்னிடம் சொல்லிவிட்டுதான் அழைத்து சென்றார். 1 வாரம் மகனுடன் இருந்துவிட்டு வருகிறோம் என சென்றிருக்கிறார்கள். நான் என் மகனை அழைத்து கொண்டு செல்ல முடியாது என்பதால் இங்கேயே இருந்துவிட்டேன் என்று சமாளித்தாள் சாரதா. அது சரிம்மா, உன் புருஷன் கைய பிடிச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு இருந்துச்சே, அந்த பொண்ணு கையில ஒரு குழந்தையும் இருந்துச்சு, அது உனக்கு தெரியுமா? உன்னை பத்தி இந்த தெருவுக்கே தெரியும். மாமனார் மாமியார் 2 பேரையும் நீ வீட்டை விட்டு விரட்டி விட்டாய் என்று தெருவே பேசிக்கொள்கிறது. என்னிடம் போய் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறாய். அங்கு பார்த்த பெண்ணை பற்றி சொல்ல வந்தேன். மாமனார் மாமியாரை எதிரியாக பார்த்து வாழ்க்கையை தொலைத்து விட்டாய் என்று சொல்லிக்கொண்டே எழுந்து சென்றார். என்ன நடக்கிறது? அவள் தன் கணவனின் மனைவியாக இருப்பாளோ என்று அதிர்ந்து போனாள் சாரதா. வேகமாக தன் கணவருக்கு கடிதம் மூலம் தான் கேள்விப்பட்டது உண்மையா என்று மிக காட்டமாக கடிதம் அனுப்பினாள். உடனேயே தன் கணவரிடம் இருந்து பதில் கடிதம் வந்தது. நான் அனுப்பும் பணம் வேண்டும், ஆனால் என் அப்பா அம்மா உனக்கு தேவையில்லை. நான் கட்டிய வீடு வேண்டும், ஆனால் அவர்கள் வேண்டாமா? கட்டியது என்னவோ நான் தான், ஆனால் அதற்கான பெரும் தொகை கொடுத்தது என் அப்பாதான் என்பது உனக்கு தெரியாதா? அனைத்தையும் தெரிந்து கொண்டு என் கணவர் வீடு என் வீடு என்று அவர்களை வீட்டை விட்டு வெளியேற்ற தெரிகிறது. வீட்டில் இருக்கும் அனைத்து வேலைகளையும் பார்த்து கொடுப்பது அவர்கள்தான் என்று எனக்கு தெரியாதா? அவர்கள் பற்றி கேட்டபோது ராமேஸ்வரம் சென்று விட்டார்கள் என்று வாய்க்கூசாமல் பொய் சொல்ல தெரிகிறது. அவர்களுக்கு போதுமான உணவு சமைத்து கொடுக்க கூட மனம் இல்லாமல் பட்டினியாக போட தெரிகிறது அல்லவா? அதே போல் எனக்கும் உன்னிடம் சொல்லாமல் அவர்களை என்னுடன் அழைத்து வந்து வைத்துக் கொள்ள உரிமை உண்டு. அந்த பெண் என் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அந்த குழந்தை என் குழந்தை. ஆதரவற்ற பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்தேன். வாழ்க்கை சந்தோஷமாக சென்று கொண்டிருக்கிறது. நீயும் நான் அனுப்பும் பணத்தில் சந்தோஷமாக இருக்கிறாய். ஒரு பெண்ணாக மனைவியாக இருந்து நீ செய்யாத காரியத்தை இன்னொரு பெண் நிறைவேற்றி விட்டாள். என் பெற்றோரை சொந்த அப்பா அம்மாவாக பார்த்து கொள்கிறாள். உன்னை திருமணம் செய்ததற்காக மாதந்தோறும் உனக்கு அனுப்பும் தொகையை எப்போதும் அனுப்பி கொண்டே இருப்பேன். இல்லை,
நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று முடிவெடுத்து ஏதாவது செய்தாய் என்றால் நான் அனுப்பும் பணம் எதுவும் உனக்கு வராது. மேலும் உன்னை விவாகரத்து செய்ய வேண்டியிருக்கும். உன்னால் முடிந்ததை பார்த்துக்கொள் என்று பதில் கடிதம் போட்டிருந்தான். மகன் வீட்டில் நிம்மதியாக இருந்த சரஸ்வதி தன் கணவரிடம் இந்த பெண் பற்றிதான் அன்று காதில் சொல்லிவிட்டு சென்றானா என்றாள். ஆம், நான் அது தவறு என்றும் நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றும் சொன்னேன். நான் அவளை திருமணம் செய்யவில்லை, மனமொத்து வாழ்கிறோம். உங்கள் மருமகள் வீட்டை விட்டு உங்களை விரட்டுவாள். அன்று என்னிடம் வந்துவிடுங்கள். பெண் என்றால் எப்படி இருப்பாள் என்பது இவளை பார்த்தால் புரியும் என்றான். இவள் எவ்வளவு அன்பாக நடந்து கொள்கிறாள். இப்படி நம் மருமகள் இருந்தால் என்ன? அவளுக்கு நாம் ஏதாவது தீங்கு செய்தோமா? இல்லை. நீ மாமியார் என்ற அகங்காரத்தோடு நீ எப்போதாவது நடந்து கொண்டாயா? இல்லையே. எனவே என் மகன் எடுத்த முடிவு சரியானதுதான் என்றார் சுந்தரம். சாரதா தன் அம்மா வீட்டிற்கு சென்று நடந்ததை எல்லாம் சொல்லி ஒரு முடிவெடுப்போம் என கிளம்பினாள். வீட்டை பூட்டிக் கொண்டு வெளியே வர எதிரிலேயே அவளது அம்மா வந்து கொண்டிருந்தார். அம்மாவை வீட்டிற்குள் அழைத்து சென்று என்ன விஷயம் என்று கேட்க, என் மருமகள் என் பிள்ளையை வச்சே என்னை வெளியே அனுப்பிவிட்டாள் என்று சொன்னார். அதிர்ந்து போனாள் சாரதா. வேறு வழி இல்லாமல் தன் அம்மாவுடனும் பிள்ளையுடனும் தனியாக வாழ ஆரம்பித்தாள். வாழ்க்கை கற்றுக் கொடுத்த பாடம், தன் பிள்ளையை ஒழுக்கமாக அனைவரையும் மதிக்கும் நல்ல பண்புள்ள மனிதனாக வளர்க்க ஆரம்பித்தாள். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.